குட் ஈவினிங் சில்ட்ரன். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆப்டிக்ஸ் லெசன்ல ஹியூமன் ஐ அப்படிங்கிற பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லையா? நம்மளுடைய ஐம்புலன்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண் பார்வை இல்லைங்களா? ஸோ கண் பார்வை அப்படிங்கிறது எல்லாருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியும், உணர முடியும். எல்லா திறனுமே நமக்கு தேவை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு கண் பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இல்லையா? பார்க்கறதுனால நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ், நம்மளுடைய மன அமைதி, எல்லாமே இந்த உலகத்தை பார்க்கறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? சோ இன்னைக்கு ஹியூமன் ஐ, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எவ்வாறு அது செயல்படுகிறது அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். ஓகே, சோ இது ரிலேட்டடா இன்னைக்கு நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு கான்செப்ட் என்னது? கண் இல்லையா? சோ அது சம்பந்தமா ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண் இமைகள்ங்கிறது கண்ணினுடைய மேற்பரப்பை பாதுகாப்பதற்கு இல்லையா? கண்ணிற்கு மேற்புறம் இருக்கக்கூடிய அந்த இமையாகப்பட்டது என்னது? கண்ணை நம்மள பாதுகாக்கிறது. எப்படி நம்ம உடல் முழுவதும் நம்முடைய தோல் நம்மை பாதுகாக்கிறதோ, அதே போல ஐலிட், கண் இமை என்பது நமக்கு வந்துட்டு கண்ணை பாதுகாக்குது. கண் சிமிட்டுறது அப்படிங்கிறதும் அங்க இருக்கக்கூடிய நீரை சரிப்படுத்தி பரவுவதற்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கண்கள் சமநிலையை பராமரிக்க நமக்கு சர்க்காடியன் அப்படிங்கிறதுக்கும் என்னது, அந்த தாளத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் நமக்கு உதவுகின்றது. ஒவ்வொரு கண்ணும் 7.5 கிராம் எடையும் 6.5 கிராம் கன சென்டிமீட்டர் அதனுடைய சைஸ், அதனுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறது. சோ கண்கிறது ஒரு சிலருக்கு, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு கலர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நம்ம வந்துட்டு ஒருத்தர் கலர் பிரவுன் கலர் இருக்கும், ஒரு சிலர் கலர் வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய கண்ணினுடைய வண்ணங்கள் அப்படிங்கிறது பல வகையா இருக்கு. அது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டா, கழுவிழியில் இருக்கக்கூடிய மெலனின் அப்படிங்கிற அளவை பொறுத்து தான் அந்த கண்ணினுடைய கலர் என்பது மாறுபடுகிறது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்? மெயினா நிறைய வைட்டமின், தாதுக்கள், மினரல் அண்ட் தென் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா கண்ணில் எந்த ஒரு டிஃபெக்ட்ஸ் வராம நம்ம ஆரோக்கியமாக அதை பாதுகாக்கலாம். அது போல கைகள், கண் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மேனரிசம் அப்படியே கண்ணை தொடச்சிட்டே இருப்பாங்க, தொடுவோம். சோ கண்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். அப்ப அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். கையை அடிக்கடி வாஷ் பண்றது மூலமும் நமக்கு பாக்டீரியா, வேற எந்த கிருமிகளும் கண்களை தாக்காதவாறு. ஏன்னா நிறைய டிசீஸ் வருது இல்லையா? கண் ரெட் கலர் ஆகும், அதுல வேற ஏதாவது நமக்கு ஹீட்னால சின்ன சின்ன கட்டிகள் அப்படின்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் வராம நம்ம பாதுகாக்கணும். பெஸ்டா நம்ம அதை எப்படி கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணணும்னாலே, கோல்டு வாட்டரால ஏதாவது ஒரு பூச்சி, இப்ப டிரைவ் பண்ணும் போதெல்லாம் தெரியாம ஏதாவது ஒரு பூச்சி கண்ணில் பட்டுருது அப்படின்னு சொன்னா, கண்ணு டிஸ்டர்ப் ஆகும்போது நல்லா கிளீன் வாட்டராலேயே நம்ம என்ன பண்ணணும்? வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாலே அதுல இருக்கக்கூடிய தூசிங்கிறது நமக்கு சரியாயிடும். வேற எந்த எஃபெக்டும், அந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாம பாதுகாக்கலாம். அடுத்தது நல்ல உணவு. கண்ணினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவைன்னா வைட்டமின் ஏ, சிஇ எல்லாத்தையும், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு. என்ன வகையான காய்கறிகள்னா கேரட், கீரைகள், மீன் போன்ற உணவுகள் எல்லாமே நமக்கு கண்ணை பாதுகாக்கக்கூடிய உணவுகள். அதே போல அடுத்த ஒரு விஷயம் இல்லைங்களா, அடிக்கடி நிறைய நேரம் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதும், மொபைல் ஸ்கிரீனை பார்க்கறதும் கண்டிப்பா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். அதே போல படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மொபைலை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி டிவி பார்க்கறது, சிஸ்டம் பார்க்கறது, இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணினா நம்முடைய ஐசைட், கண் பார்வை என்பதை நம்ம என்ன பண்ணலாம்?
ஃபுல்லையும் பாதுகாக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கண் இல்லையா? ஸோ அதனுடைய ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் நம்ம இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சாலும் இதுக்கப்புறமும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், தொடர் முயற்சியாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா அது ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஹியூமன் ஐ, மனிதனுடைய கண். சோ கண்ணினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இதே மாதிரியான ஒரு கோள வடிவத்துல இருக்கக்கூடியது இல்லைங்களா? விழி அப்படிங்கிறது தான் மனித கண்கிறது. ரொம்ப 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 சென்சிட்டிவானது, அற்புதமான ஒரு உறுப்பு கூட இல்லையா? சோ இறைவன் படைப்புல நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எவ்வாறு பார்வை மூலமாக அந்த வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எப்படி பட்டு எதிரொலிச்சு வருது அப்படிங்கிறது தான். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர், ஐனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சென்டிமீட்டர் பார்த்தோம், 2.3 சென்டிமீட்டர். 2.3 சென்டிமீட்டர்ல நமக்கு என்னது, நம்முடைய கணினுடைய அளவு அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெரிக்கல் ஷேப்பு, இதனுடைய டயாமீட்டர் அப்படின்னு சொன்னா 2.3 சென்டிமீட்டர் இதனுடைய சைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுல ஸ்கிலிரா அப்படிங்கிற ஒரு சவ்வு தான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே கரெக்டாக பாதுகாக்க கூடியது. என்னது, ஸ்கிலிரா பார்ட் அப்படிங்கிற ஒரு சவ்வாகப்பட்டது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த எல்லா பகுதிகளையும் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு. சோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள் என்ன, அது எல்லாவற்றையும் நமக்கு வந்து டீட்டெயிலா பார்க்கலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்னியா. கார்னியா அப்படிங்கிறது இந்த பார்ட் தான். ஓகே, இந்த வெளிப்புற பகுதி அப்படிங்கிறது தான் என்ன சொல்றோம், கார்னியா. அண்ட் தென் ஐரிஸ், பியூப்பிள், லென்ஸ், சிலியரி பாடி, இது எல்லாமே ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்கள் இந்த வெளிப்பகுதியில இருக்கிறது தான் என்னது, கார்னியா அப்படிங்கிற பகுதி. ஓகே, சோ கார்னியா அப்படிங்கிறது நமக்கு விழி கோலத்துக்கு முன்பக்கத்துல இருக்கக்கூடிய லைட்ட உள்ள அனுப்பக்கூடியது, செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சோ தின் டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆன் இன் ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால். ஓகே, சோ இதுதான் நமக்கு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த கார்னியா அப்படிங்கிற ஒரு பகுதி. சோ இந்த பகுதி நமக்கு என்ன பண்ணுது, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளியை, the light enters through the cornea, it refracts bend and light to lens. உள்ள போலாமா வேணாமா, அனுமதிப்பதற்கு நமக்கு அலோ பண்ணக்கூடிய ஒரு பகுதிங்கிறது கார்னியா அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த பகுதி தான் நம்ம ஐரிஸ் பார்ட். செகண்டா இருக்கக்கூடிய அந்த வளைவு, இந்த வளைவு தான் என்ன சொல்றோம், ஐரிஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் கலர்ட், நமக்கு வந்துட்டு வண்ணம், கண்ணினுடைய நிறமாக இருக்கக்கூடியது. நிறமுடைய பகுதி நீலம், பழுப்பு அல்லது பச்சை. இப்ப பார்த்தோம்ல ஐனுடைய ஸ்பெஷல், ஒருத்தருக்கு ஒரு விதமான ஒரு கலர் மாறுபாடுன்னு இருக்கும் இல்லையா? சோ ப்ளூ, பிரவுன் ஆர் கிரீன் கலர். சோ எவ்ரி பர்சன் ஹாஸ் அ யுனிக் கலர் பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்சர். கண்ணினுடைய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் மாறுபடும் இல்லைங்களா? மீன் போன்ற கண்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அந்த கண்ணினுடைய ஷேப்பும் மாறும், கலரும் மாறும். சோ அதனுடைய டிஃபரன்ஸ் இந்த ஐரிஸ் அப்படிங்கிற பார்ட் தான் நமக்கு அந்த இடத்துல என்ன கொடுக்குது, அந்த கலரை நமக்கு டிசைட் பண்ணக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா இருக்கக்கூடிய டெக்ஸ்சரும் கலரும் இந்த பகுதியில தான். ஸோ ஐரிஸ் கண்ட்ரோல்ஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் டு த பியூப்பிள். ஸோ இங்க வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கார்னியாங்கிறது நமக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஒளியை உள்ள அனுப்பக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி. இத செகண்ட் கேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இது கண்ணினுடைய நிறப்பகுதி, ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தன்மையான தரம் என்ன கலர் அப்படிங்கிறதையும் நிர்ணயிக்கிறது. அது போல நமக்கு ஒரு கேமரா அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும், அந்த ஒளிப்பட கருவியில அந்த லைட் ஆகப்பட்டது உள்ள போய் நமக்கு எதிரொலிக்கும் இல்லையா? சோ அந்த ஒளி கதிரினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தான் ஐரிஸ் அப்படிங்கிற பார்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் உள்ள இருக்கக்கூடிய
பியூப்பா அப்படிங்கிறது. சோ இங்க சின்னதா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட். சோ பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். ஸோ சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ் அப்படின்னு சொன்னா இதனுடைய மைய பகுதியில இந்த இடத்துல சென்டரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதோட என்ன இருக்கும், இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பியூப்பிள் அப்படிங்கிற இந்த பகுதி நமக்கு என்ன பகுதினா பாத்வே ஃபார் த லைட் டு த ரெட்டினா. ரெட்டினாக்கு ஒளியை அனுப்புவதற்குண்டான ஒரு வழியை கொடுக்கக்கூடிய பகுதி தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐரிஸ். கண் பாவை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். ஐரிஸினுடைய மைய பகுதியா இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் எது வழியாக போகும் அப்படின்னு கேட்டா இந்த கண் பாவை மூலமாக தான் ரெட்டினாவுக்கு ரீச் ஆகும். ஓகே, சோ திஸ் இஸ் த மெயின். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்னியா அண்ட் தென் ஐரிஸ் அண்ட் தென் பியூப்பிள். ஸோ இந்த பார்ட் அப்படிங்கிறது தான் நம்ம லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. ஓகே, விழி லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கண்ணினுடைய முக்கியமான பகுதி இது. நமக்கு நம்ம இந்த லெசன்ல பார்த்தோம்ல கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லி இயற்கையாக நமக்கு அமைந்த குவி லென்ஸாக தான் இது எந்த மாதிரி அமைப்போட இருக்கு. இந்த இடத்துல குவிலென்ஸ் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் இல்லையா, சோ குவிக்க கூடியது. சோ குழிலென்ஸ் அப்படின்னா இந்த அமைப்புல இருக்கும். சோ இது நம் கண்ணின் பகுதியில இருக்கக்கூடிய இந்த லென்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹியூமனைட். இட் இஸ் அ கான்வெக்ஸ் நேச்சர். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்து ரெட்டினா அப்படிங்கிற பகுதி. சோ ரெட்டினாங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த பின் பகுதியில இருக்கக்கூடிய இந்த பகுதி. ரெட்டினா பார்ட் அப்படிங்கிறது நமக்கு விழித்திரை. நமக்கு எங்க இருந்து ஒளியாகப்பட்டது வருது, ஆப்ஜெக்ட்ல இருந்து என்னாகும், லைட் ரேஸ் இங்க ஒரு இடமாக பட்டு என்னாகும், பின்னாடி நமக்கு வந்து சேரும். விழிக்கோளத்துல பின்புற பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பார்ட் இது. ரொம்பவே இதுவும் சென்சிட்டிவான பார்ட். ஓகே, சோ இந்த ரெட்டினா பார்ட்ங்கிறது மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ, விச் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். சோ நம்ம இப்போ ஒவ்வொரு ஒரு பார்ட் கான்கேவ் லென்ஸுக்கும் சரி கான்வெக்ஸ் லென்ஸுக்குமே எவ்வாறு நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்குது, எப்படி இமேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. இன்வெர்டட் இமேஜா, ரியல் இமேஜா, மாய பிம்பமா, மெய் பிம்பமா, தலைகீழ் பிம்பமா, இப்படி பல பிம்பங்கள் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. சோ நமக்கு ரியலா வரக்கூடிய ஒவ்வொரு பிம்பமுமே எப்படி இருக்கும்னு கேட்டா தலைகீழாகத்தான் இந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கண்ணுல இருந்து நமக்கு இங்க இருந்து ஒளியிலிருந்து வரக்கூடிய இந்த வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிராகப்பட்டது லென்ஸ்ல பட்டு நம்முடைய கண்ணினுடைய பின்புறத்துக்கு வரும் பொழுது என்ன மாதிரியான ஒரு பிம்பமா நமக்கு கிடைக்குதுன்னா அந்த பொருளினுடைய தலைகீழான மெய் பிம்பம் தான். ரியலா சின்னதா நார்மலான ஐனா அதனுடைய ரியல் சைஸ் மட்டும் தான் கிடைக்கும், வேற எந்த இமேஜும் கிடைக்காது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிலியரி மசில்ஸ். சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது இங்க பின்னாடி இருக்கக்கூடிய சிலியரி தசைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சோ இந்த பின்பகுதியில இருக்கக்கூடிய இந்த தசைகளை தான் சிலியரி தசைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலியரி தசை விழிலென்ஸ் ஃபுல்லும் அத எனது பேர் பண்ணி இருக்கக்கூடியது, தாங்கி நிற்கக்கூடிய பகுதி, பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். பின்னாடி இருக்கக்கூடியது பிட்வீன் த லென்ஸுக்கு நடுவுல சிலியரி மசில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஐ லென்ஸுக்குல இதுல சென்டர் பார்ட்ல இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தட் ஐ லென்ஸ் அண்ட் அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நமக்கு எப்படி அந்த F1 F2 2F அப்படின்லாம் பார்த்தோம்ல. சோ அந்த இடத்துல ஃபோக்கல் லென்த் அப்படின்னு, அது போல இந்த இடத்துல சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்கும், ஐ லென்ஸ்ல பிக்ஸ் ஆகி நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடியது. அதுக்கு நடுவுல இதனுடைய வேலை என்னன்னு கேட்டா நமக்கு பொருளினுடைய தொலைவிற்கேற்ப ஒரு சிலர் கண்ணை சரியா தெரியலன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஐ லென்ஸ் அல்ல ஆர்டிபிஷியலா கிளாஸ் யூஸ் பண்ணி பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், அதை மூவ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புக்காக தான் அந்த சிலியரி மசில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, ஸோ இது வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு பிக்சர். சி, திஸ் இஸ் லென்ஸ், கார்னியா பார்ட் அண்ட் தென் பியூப்பிள், ciliary
பாடி அண்ட் மசில்ஸ் சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது. இதுல ரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸ். ஆப்டிக் நர்வ் நமக்கு வந்துட்டு கண் பார்க்கக்கூடியது, பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி பார்வை வட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடம் வந்துட்டு மேல இருக்கக்கூடிய அவுட்டர் கவரிங். ஸோ இதுதான் நமக்கு இந்த இடத்துல பாருங்க, இதுவும் தசைகளால் உருவாக்கப்பட்டது. இது ஐரிஸ் பகுதி. ஸோ கண்ணினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டா ஹியூமன் ஐ அப்படிங்கிறது அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதனுடைய இன்னொரு பிக்சர் பாருங்க. இதுல இன்னும் நமக்கு நர்வ்ஸ் எல்லாமே 3D பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி எல்லாம் கண்ணினுடைய உள்பாக அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் சிலியரி மசில்ஸ். இதுதான் மெயினா இருக்கக்கூடிய லென்ஸ் பார்ட். ஹியூமர் இந்த பகுதி, பியூப்பல் பார்ட், கார்னியா அப்படிங்கிற பகுதி, ஐரிஸ் அண்ட் ரெட்டினா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பார்வை நரம்பு, ஸ்கெலிரா அப்படிங்கிற பார்ட், பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பார்வை வட்டு அப்படின்னு சொல்லுவோம், ஆப்டிக் டிஸ்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ஆப்டிக் நர்வ் விழி நரம்பு. இதுல ரத்தத்தினாலாக்கப்பட்ட வெசல்ஸ், ரத்த நாளங்கள் சொல்றோம் இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஐ அப்படின்னா நம்ம ரொம்ப எசென்ஷியலா இந்த ஒரு 10 or 20 பார்ட்ஸை கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம ரைட் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய see here நம்ம வந்து இதனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அதானே இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு. இதுதான் ஹியூமன் ஐ இல்லையா. ஸோ நம்ம பார்த்த எல்லா வகையான பகுதிகளும் இதுல இருக்கா பாருங்க. கார்னியா அப்படிங்கிறது ரெட் பார்ட், ஐரிஸ் திஸ் இஸ் ஐரிஸ், லென்ஸ் சென்டர்ல இருக்கக்கூடியது இந்த லென்ஸ் பகுதி, இதுதான் ரெட்டினா இன் எல்லோ கலர், ஆப்டிக் நர்வ் அண்ட் தென் நம்ம பார்க்கக்கூடிய ஃபுல் முழு பகுதி அப்படிங்கலாம். ஓகே. சோ இப்போ இதுல எவ்வாறு ஒளியாகப்பட்டது உள்ள வந்து அந்த பிம்பத்துல பட்டு நமக்கு அந்த லென்ஸ்ல உள்ள அந்த குவி லென்ஸாக செயல்படக்கூடிய அந்த லென்ஸ்ல பட்டு பின்னாடி திரைக்கு வந்து சேருது நம்ம பார்க்கலாம். சி பாருங்க, நமக்கு லைட் ரேஸ் உள்ள வருதா, வெளியில இருந்து வரக்கூடிய லைட்டு எப்படி நமக்கு எந்த இடத்துல நேரடியாக வந்து இந்த இடத்துல உள்ள செயல்படுகிறது அப்படின்னு பாருங்க. உள்ள ஒளி புகும் நமக்கு படலம் அப்படின்னு சொன்னா என்னது, கார்னியா பார்ட் இல்லையா. சோ அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் ஐரிஸ்ல வந்து நேரா என்ன ஆகும், நமக்கு நமக்கு மெயினா சொல்லக்கூடிய அந்த கண் பாவைங்கிற பகுதியை ரீச் ஆகி அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இந்த லென்ஸுக்கு வரும். அடுத்து நேரா பேக் சைட்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட் இல்லையா, ரெட்டினா பகுதிக்கு தலைகீழான மெய்பிம்பமாக வரும். இது அடுத்து நமக்கு எப்படி உள்ள போகும் அப்படின்னு கேட்டா பார்வை நரம்புகள் மூலமாக மூளைக்கு. நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, எல்லா வகையான சைகைகளும் மூளைக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும், கரெக்டா அது ரீச் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போகும் இல்லையா. அது போலதான் அந்த அந்த இமேஜ் நமக்கு அது தலைகீழாக இருக்கக்கூடியது நேராக மாற்றப்பட்டு இது எல்லாம் நமக்கு ஒரு நொடி பொழுதுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதுதான் நம்ம ஒர்க்கிங் ஆஃப் த ஐ அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய லேயர் கார்னியால தான் நமக்கு அந்த ரேஸ்ங்கிறது பெண்ட் ஆகி பியூப்பிள்ல வந்து அண்ட் தென் ஐரிஸ் அடுத்ததாக நமக்கு அந்த இடத்துல பின்னாடி ரெட்டினாக்கு போயிட்டு இன்வெர்டட் இமேஜா இருக்கக்கூடியது அண்ட் தென் ஆப்டிக்கல் நர்வ்ஸ் மூலமாக ஃபைனலா நமக்கு எரக்ட் இமேஜாக நேரான ஒரு பிம்பமாக நமக்கு கிடைக்கும். ஓகே. சோ ஹியர் ஃபோக்கஸ் அப்படிங்கும்போது பாருங்க, இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல பாருங்க நம்ம என்ன சொன்னோம், நமக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியக்கூடிய தன்மை. சோ ரொம்ப வெயில்ல பார்த்தோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண் அப்படியே சுருக்குவோம் இல்லைங்களா. சோ அந்த உள்ள இருக்கக்கூடிய லென்ஸ் ஆகப்பட்டது அட்ஜஸ்டபிள். சோ இமேஜ் பாருங்க பிளர் ஆகும் அண்ட் தென் கிளியரா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு. சோ எப்ப இது பிளர் ஆகுதுன்னு சொன்னா அந்த லென்ஸ் சரியானபடி வரல அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இமேஜ் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா கிடைக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பார்ட்டா தான் இந்த இடத்துல இருக்கு. ஓகே. சோ லென்ஸினுடைய கண்ட்ரோல் சொல்லலாம்.
பியூப்பிளினுடைய சைஸ் மாறுபடுகிறது அப்படின்னு சொன்னா அப்போ எந்த மாதிரி பாருங்க இமேஜ் அந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல சைஸ் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ இதனுடைய சேஞ்சஸ் பியூப்பா சைஸ் நம்ம மாத்துறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பார்வை மாறுபாடு அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும். லைட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ லைட்னுடைய இன்டென்சிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம். எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியான நமக்கு ஒளி என்பது வராது இல்லையா. நைட் நேரத்துலலாம் பார்க்கும்போது ரொம்ப பிளர்ரா தெரியும். இதே நார்மல் டே டைம் சொன்னா பாருங்க அந்த இடத்துல நமக்கு இமேஜ் எப்படி இருக்கும், கிளியரா தெரியும். லைட் நமக்கு கரெக்டா தெரியல அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், மாறுபடும். ஸோ ஒளி கதிர்கள் வரதை பொறுத்து தான் நமக்கு அந்த ஆப்ஜெக்டினுடைய மாற்றம், அந்த இது சைஸ் ரியலா எப்படி தெரியுதுன்னு. ஸோ வேறு விதமாக தெரியுது, நம்ம கரெக்டா பார்க்கல, ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்பயும் நமக்கு அந்த இமேஜஸ் அப்படிங்கறதுல நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே. சோ ஒளியினுடைய கதிர்கள் எவ்வாறு நமக்கு இந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஓகே. சோ இந்த சிமுலேஷன்ல நமக்கு ஒரு கண் எவ்வாறு ஐனுடைய பிக்சர் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் என்னங்கிறது பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த கணினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு நமக்கு வந்துட்டு ஒரு கண் எவ்வாறு செயல்படுகின்றது, ஒளியாகப்பட்டது எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு படுது, கார்னியா மேல பட்டு அந்த ஒளிக்கதிர் ஐரிஸ்ல இருக்கக்கூடிய கண் பாவை நோக்கி மூவ் ஆகி நெக்ஸ்ட் நமக்கு இந்த லென்ஸுக்கு ரீச் ஆகும். அண்ட் அதுல இருந்து என்ன ஆகுது, நமக்கு அந்த லென்ஸுங்கிறது தான் நமக்கு நார்மலாக ஒரு குவிலென்ஸாக நம் கண்ணினில் இருக்கக்கூடிய இயற்கையான குவிலென்ஸாக செயல்பட்டு அது மீண்டும் தலைகீழான மெய்பிம்பமாக இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரெட்டினா பார்க் வரும். அங்கிருந்து மூளைக்கு அந்த சமிக்ஞை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்கை அங்க அனுப்பப்படும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், நமக்கு கரெக்டான ஒரு இமேஜா அது பார்வைக்கு வரும். ஓகே. சோ இப்போ இந்த பார்ட் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. உங்களுக்கு இப்போ இதுல ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா எந்தெந்த பார்ட் என்ன இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா. எஸ். சோ இந்த ஆக்டிவிட்டியில உங்களுக்கு என்னென்ன பார்ட் எந்தெந்த பகுதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது. ஓகே. சோ மேல இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் கவரிங். சோ உங்களுக்கு கூட இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூ ப்ளீஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட் திஸ் ஆக்டிவிட்டி. ஏன்னா நம்ம இப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்ட் ஆஃப் ஐ பார்த்தோம், எப்படி அதனுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கறதும் பார்த்தோம். ஸோ இப்போ அதை ரீகால் பண்ற மாதிரி இந்த ஆக்டிவிட்டி எனக்கு, ஏன்னா நாளைக்கு ஒரு டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டா நம்ம டயக்ராம் டிரா பண்ணி அதனுடைய என்ன பண்ணணும், பார்ட்ஸை நோட் பண்ணிட்டு தான் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பகுதி என்னது, நமக்கு லென்ஸ். லென்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு, நமக்கு லென்ஸ் அப்படிங்கிற பகுதி உள்ள இருக்கக்கூடியது குவி லென்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ அந்த லென்ஸ் அப்படிங்கிற பார்ட் இது. ஓகே. கரெக்டா. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பியூப்பிள் அப்படின்னு சொல்றோம். பியூப்பிள் அப்படிங்கிற பகுதி எது, நமக்கு எந்த பகுதி, இங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன பார்ட் இல்லையா, இதுதான் பியூப்பிள்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐரிஸ் பார்ட். ஐரிஸ் பார்ட் அப்படிங்கிறது எது, இங்க மேல இருக்கக்கூடிய இந்த திரை இல்லையா. சோ திஸ் இஸ் sit right or wrong. Okay. Iris part, pupil, lens and retina part. And next one is வேற என்ன இருக்கு, நமக்கு ஆப்டிக்கல் நர்வ். ஆப்டிக்கல் நர்வ் அப்படிங்கிறது எது, நமக்கு விழி நரம்புகள், பார்வை நரம்பு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய இந்த பின்பகுதியில இங்க வரக்கூடியது. இந்த பகுதி எல்லாமே என்னது, நரம்புகள் பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சோ இதுதான் ஆப்டிக்கல் நர்வ் அப்படிங்கிற பார்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்னியா. கார்னியா அப்படிங்கிற பகுதி எது, மேல இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் கவரிங். சோ திஸ் இஸ் கார்னியா. ஓகே. சிட் ரைட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற பகுதி எது, இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோபியாங்கிற பகுதி. சோ
இப்போ இதுல நான் பார்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ லிசன் பண்ற நீங்களும் இதை கரெக்டா என்னன்னு பார்க்கலாம். சைமல்டேனியஸா நீங்களும் என்ன பண்ணலாம், இது என்னோட நீங்களும் இதை கரெக்டா நீங்களும் ஒரு சின்னதா டயக்ராம் என்ன பண்ணிருக்கலாம், டிரா பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பயுமே படிச்ச ஒரு பாடத்தை இமீடியட்டா அதற்கு உண்டான என்னது ரீகால் திருப்பி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இந்த பார்ட் எல்லாமே கரெக்டா இருக்குங்களா? ஓகே கொடுத்துடலாமா? நான் சப்மிட் பண்றேன், நீங்களும் அதை கரெக்டா என்னன்னு செக் பண்ணுங்க. பாருங்க. எஸ், இதுல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. பிகாஸ் பிளைண்ட் ஸ்பாட், ஏன்னா நான் உங்களோடையும் என்ன பண்ணினேன், இதை கரெக்டா என்னன்னு செக் பண்ணுங்க, நீங்களும் என்னோட சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ இந்த டூ பார்ட் இது எதுக்காக நான் சேஞ்ச் பண்ணினேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இந்த தசைகளுக்கும் இந்த நமக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதிகளுக்கும் உண்டான டிஃபரன்ஷியேட் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு தவறா சொன்னேன். நீங்க அதை சப்போஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் இந்த பார்ட் ரெண்டுமே என்னது நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஆப்டிக்கல் நர்வ் அண்ட் தென் பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற பகுதி இதுதான். ஓகே, ஸோ கரெக்டா இதுதான் நமக்கு ஃபோவியா அப்படிங்கிற பார்ட், இது பிளைண்ட் ஸ்பாட். ஸோ இந்த இது உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் இன்னைக்கு ஹியூமன் ஐ அப்படிங்கிறது அதனுடைய ஸ்ட்ரக்சர், பாகங்கள் எவ்வாறு செயல்படுகிறது, அதற்கு உண்டான சிமுலேஷன் பார்ட் ஆஸ் வெல் அஸ் அதில் இருக்கக்கூடிய வேர்ட் வால் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ ஆர் ரிவைஸ் த கான்செப்ட் அண்ட் தென் யூ ஆஸ்க் மீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு MCQ பார்ட். நமக்கு சொல்யூஷன் லெசன்ல நம்ம இன்னைக்கு இந்த 1 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது எழுத போறோம். ஓகே, டெஸ்ட் நம்பர் 2. குறிப்பிட்ட வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரைபொருளின் அதிகபட்ச அளவு அதன் டேஷ் என அழைக்கப்படுகிறது. செறிவு, கரைதிறன், நீர்த்தல், தெவிட்டுதல். The maximum amount of solute that can be dissolved in 100 gram of solvent at a given temperature is known as its concentration, solubility, dilution and saturation. ஸோ இதுல சரியான பதில கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க. 100 கிராம் கரைப்பான்ல கரையக்கூடிய அளவு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம். செகண்ட் கொஸ்டின், தண்ணீரில் கரைக்கப்பட்ட ஆல்கஹால் எதற்கான எக்ஸாம்பிள்? திரவத்தில் திண்மக் கரைசல், திரவத்தில் திரவ கரைசல், திரவத்தில் வாயு, திண்மத்தில் திண்மம். ஆல்கஹால் dissolved in water is an example of solid and liquid solution, liquid and liquid solution, gas and liquid, solid and solid. Which one is the right answer? Alcohol dissolved in water is the example of. Third question, டிண்டால் விளைவு எதற்காக உண்டானது? உண்மை கரைசல்கள், கூழ்மங்கள், தொங்கல்கள் ஆர் B and C. The Dindal effect is shown by true solution, colloids, suspension, both B and C. இந்த ரெண்டும். ஓகே, சோ டெண்டால்ங்கிறது ஆல்ரெடி நம்ம நார்மலா 2-3 தடவை இந்த லெசன்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஒரு சவ்வுப்படலம் எதை மட்டும் கடக்க அனுமதிக்கும்? கரைபொருள் மூலக்கூறுகளை, கரைப்பான் மூலக்கூறுகளை, கரைபொருள் மற்றும் கரைப்பான், கரைபொருள் அல்லது கரைப்பான் இரண்டையுமே இல்ல. செமி பெர்மியபிள் மெம்பரேன் அலவுஸ் த பாசேஜ் ஆஃப் only soluble solute molecules, solvent molecules, both solute and solvent, neither solute nor solvent. This is the right answer for that question. Fifth question, an example of a solid and solid solution is sugar solution, air, brass, soda water. சர்க்கரை கரைசல், காற்று, பித்தளை, சோடா நீர். திண்மத்தில் திண்ம கரைசல். நம்ம ஒரு டேப்லர் காலம் பார்த்திருப்போம்ல, எது எதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது. ஓகே, அதுல இருந்து தான் எடுத்த கொஸ்டின் இது. Which of the following is an example of a solid in gas? Sugar in water, dust in air, carbon dioxide in water, ammonia in water. கீழ்கண்டவற்றுள் வாயுவில் திண்ம கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீரில் சர்க்கரை,
காற்றில் தூசி, நீரில் கார்பன் டை ஆக்சைடு, நீரில் அம்மோனியா. இது எதற்குண்டானது? வாயுவில் திண்ம கரைசல் அப்படிங்கிறதுக்கு எது எடுத்துக்காட்டு? Seventh question. The unit used to express the concentration of a solution in terms of moles of solute per liter of solution is percentage by mass, molarity, molality, நார்மாலிட்டி. கரைசலின் செறிவை கரைசலின் 1 லிட்டருக்கு மோல் கரைபொருள் என்ற அலகில் வெளிப்படுத்த பயன்படும் அலகு. யூனிட் நிறை சதவிகிதம், மோலாரிட்டி, மோலாலிட்டி, நார்மாலிட்டி. இந்த 4ல அதற்கு உண்டான சரியான யூனிட் என்னது? 8th question. Solution containing a large amount of solute relative to the solvent is called a dash solution. Dilute, concentrated, unsaturated and supersaturated. கரைப்பானோடு ஒப்பிடும்போது அதிக அளவு கரைபொருளை கொண்ட ஒரு கரைசல் என்பது நீர்த்த கரைசலா, அடர் கரைசலா, தெவிட்டாததா, அதி தெவிட்டிய கரைசலா? சோ நமக்கு அதிகமான கரைப்பானோட கரைபொருளை கொண்ட ஒரு கரைசல் அப்படின்னா என்னது? 9th question. Polar compounds are soluble in dash. Polar solvents, non-polar solvents, both A and B, none of these. முனைவுறும் சேர்மங்கள் எதில் கரையும்? முனைவுறும் கரைப்பானில், முனைவுறா கரைப்பானில், both A and B இவை எதுவும் இல்லை. 10th question. Write the common name of copper 2 sulfate pentahydrate. Gypsum, green vitriol, Epsom salt, blue vitriol. காப்பர் 2 சல்பேட் பென்டாஹைட்ரேட்டின் பொது பெயர் ஜிப்சம், பச்சை விட்ரியால், எப்சம் உப்பு, நீல விட்ரியால். சோ இதுல இதனுடைய காமன் நேம் என்ன, பொது பெயர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். சோ எல்லாமே நம்ம பார்த்த லெசன்ல இருக்கக்கூடிய ஈஸியான கொஸ்டின் தான். சோ ப்ளீஸ் சூஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகே, சோ இன்னைக்கு நடத்தினா இந்த கான்செப்டையும் சாப்டரை படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.